கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை குறை கூறிய நபர்கள் யார் தெரியுமா? நீங்கள் உங்களின் பாதையில் நேர்மையாகவும் யாரிடமும் கையேந்தாமலும் உங்களின் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என்றால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை விட தகுதியிலும் குணத்திலும் குறைந்த சில உறவினர்களோ அல்லது சமூக வட்டாரமோ உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை, உங்களின் பொருளாதார நிலைமையை அல்லது உங்களின் தொழில் வளர்ச்சியை தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. நீங்களும் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும். அவர்கள் பேசும் பொழுது நம்மளும் எதிர்த்து பேச வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் 1000 விஷயங்கள் தோன்றத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய எதிர்காலங்கள் நம்முடைய வீட்டில் நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே எதை பற்றியும் நீங்கள் வெளியில் கூறாமல் மௌனமாக சில அவமானங்களையும் தடைகளையும் நீங்கள் தாங்கிக் கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. இவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம்? இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரவில்லையே, இவனுக்கு வாழவே தெரியவில்லை என்று உங்களின் நிதானமான நேர்மையான வளர்ச்சியை தோல்வி என்று முத்திரை குத்தி உங்களின் மன ரீதியான பெரும் சித்திரவதைக்கு உங்களை ஆளாக்கிய தருணங்களும் அந்த ஒரு நாளில் இதுவாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்க தாங்கிய கஷ்டங்கள் யாருக்கும் இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. நீங்கள் வெளியில் எப்போதும் பக்குவப்பட்டவர்களாக தன் வேலையை துல்லியமாக செய்பவராக காட்டிக்கொள்வதால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளை இந்த உலகம் உணர்ந்ததே கிடையாதுங்க. குடும்ப பொறுப்புகள், கடன் சுமைகள், மனம் ரீதியான ஏமாற்றங்கள், மன என அத்தனையுமே நீங்கள் தனியாக இரவில் தலையணையை நினைத்து கொண்டு தாங்கிய நாட்களை யாருமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்த்தது கிடையாது. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், இவனுக்கு என்ன கவலை என்று உங்களை மிக சாதாரணமாக கடந்து சென்ற மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் மன அழுத்தத்தின் உச்சத்துக்கே சென்று ஆறுதலுக்கு ஒரு வார்த்தைக்காக ஏங்கிய போது கூட உங்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவனும் வரவில்லை என்ற அந்த தனிமையின் வலி உங்களை இன்னமும் சுட்டரித்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு வலி உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் விலகாமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய சிந்தனையை கேலி செய்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனைகளும் நுணுக்கமான அறிவுத்திறனும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பே அதனுடைய எதிர்கால விளைவுகள் என்ன, அதில் என்னென்ன தடைகள் வரும் என்பதை மிக துல்லியமாக கணித்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் இந்த முற்போக்கான ஆழமான சிந்தனைகளை நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்ட போது இவன் ரொம்ப யோசிக்கிறான், இவன் ஒரு கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன், இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று உங்களின் புத்திசாலித்தனத்தை கேலி செய்த மனிதர்கள் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. உங்களின் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளும் தீர்க்க முடியாத சில விஷயங்களும் உங்களை முட்டாள்தனமாக யோசிக்க வைத்திருக்கும். அதனால் அவசரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தவறாகவே போகவும் ஆரம்பித்திருக்கும். உங்களின் நேர்மைக்கு கிடைத்த அவமானங்கள் என்ன தெரியுமா? கலப்படமில்லாத நேர்மை உங்களுடைய நேர்மையாக இருக்கும். லஞ்சம் வாங்குவதோ அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதோ உங்களின் இரத்தத்திலேயே கிடையவே கிடையாது. நியாயமாக தர்மத்தின் வழியில் நீங்கள் வாழ நினைத்த போது உங்களை சுற்றியிருந்த சுயநல உலகம் உங்களை ஒரு காலத்திற்கு தகுந்தபடி வாழ தெரியாத ஒரு ஏமாளி என்று முத்திரையும் குத்திருக்கும். தவறான வழியில் சென்று சொத்து சேர்த்தவர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட போது நேர்மையாக இருந்து நீங்கள் கஷ்டப்பட்ட உங்களை இந்த உலகம் இழிவுபடுத்தி பேசியிருந்திருக்கும். உங்களின் நேர்மையை உங்களுக்கு பல இடங்களில் தடைகளையும் அவமானங்களையும் தேடி தந்த போது இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பதற்கு ஏன் இத்தனை தண்டனைகள் என்ற கேள்வியோடு நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் அதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா? பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்தும் கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நிலராசியான கன்னிக்கு ராசிநாதன் புதன் பகவான் ஆவார். புதன் என்றாலே நேர்த்தி, பகுத்தறிவு, துல்லியம் மற்றும் ஒழுக்கத்தின் காரகர். கடந்த காலங்களில் உங்களின் சஞ்சார கிரக நிலைகளும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கங்களும் உங்களை நிலைக்குலிய வைத்திருக்கும். எல்லா வேலையையும் நாமே செய்தும் நமக்கு ஏன் இந்த அவமான நிலைமைகள் ஏற்பட்டது, ஏன் இந்த அங்கீகாரம் இல்லாமல் போனது,
என்று நீங்களே நொந்து கொள்ளும்படி சில காலங்கள் உங்களை சோதித்திருக்கும். எல்லாமே கிடைத்தும் என்னால் ஏன் இந்த பதவிகளை பெற முடியவில்லை என்று சில இயக்கங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தகுதியிருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருந்திருப்பீங்க, அல்லது உங்களுடைய திறமைக்கு குறைவான சம்பளத்தில் மன உளைச்சலோடு வேலையும் செய்து கொண்டும் இருந்திருப்பீங்க. நமக்கான அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஏங்கிய உங்களுக்கு நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில மகாயோக புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யுங்க. நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு விண்ணப்பித்து மறந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய திறமையை கேள்விப்பட்டு புதிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தோ உங்களுக்கு அழைப்பு வரவும் ஆரம்பிக்கும். இந்த புதிய வேலை நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை தகுதிகளுடனும் மிக உன்னதமான சம்பள உயர்வாலும் உங்களை ஒரு மதிக்கத்தக்க உயர் பதவியில் அமர வைத்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து விட்டீங்க. எனவே இந்த ஒரு நிலைமை உங்களை சாதாரணமாக முடித்து விடாத உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக்கும். உங்களுடைய ஒழுக்கமே உங்களுடைய வாழ்க்கையில பணமாக மாற ஆரம்பிக்கும். கன்னி ராசியின் மிகப்பெரிய பழமை உங்களின் அசாத்தியமான ஒழுக்கம்தான். ஒழுக்கமும் கடமை உணர்ச்சியும் இந்த இரண்டுமே இருந்தால் போதும், வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய் விடுங்க. நீங்கள் கால நேரத்தை கடைபிடிப்பதிலும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதிலும் முதன்மையான ஒரு மனிதர்கள் நீங்கள்தான். கடந்த காலங்களில் உங்களின் இந்த ஒழுக்கத்தை ஒரு ஏமாளித்தனம் என்று கேலி செய்த சமுதாயத்திற்கு முன்னால் இனி உங்களின் அந்த டிசிப்ளினே உங்களுக்கான ஒரு வருமானத்தை ஈட்டி தரவும் ஆரம்பிக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களும் உங்களின் நேர்மையையும் துல்லியமான நேர நிர்வாகத்தையும் பார்த்து வியந்து உங்களிடம் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகளையும் பெரிய வணிக ஒப்பந்தங்களையும் அள்ளி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் நிலைமைகள் நிச்சயமாக மாறிவிட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு இடத்திலேயே தேங்கி கிடைக்கிறது என்று, ஒரு இன்ச்சு கூட நகரமாடிக்கிறது என்று வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியம், சொந்த வீடு அல்லது வாகன கனவு என நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை பாசிட்டிவான முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில அரங்கேறக்கூடிய அதற்கான மனிதர்களும் சூழ்நிலைகளும் பண வசதிகளும் உங்களை தேடி வரவும் வைக்கவும் ஆரம்பிக்கும். என்னுடைய கனவுகள் வெறும் கற்பனைத்தானோ என்று நீங்கள் சோர்வடைந்த தருணங்கள் மாறி நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்ற கம்பீரமான நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைந்திருப்பீங்க. அதனால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்விகளாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த சில விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கும். மறக்கவே முடியாத சில நன்மைகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து உங்களுக்கு கஷ்டங்களுக்கு மேலே நிச்சயமாக கஷ்டங்களையும் ஒரு பக்கம் கொடுத்து அடுத்தது நன்மைகளாகவும் மாறவும் ஆரம்பித்திருக்கும். நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள, அது மட்டுமல்லாமல் என்ன நடக்கிறது என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து அறிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். என்று வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியம், சொந்த வீடு அல்லது வாகன கனவு என நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை பாசிட்டிவான முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில அரங்கேறக்கூடிய அதற்கான மனிதர்களும் சூழ்நிலைகளும் பண வசதிகளும் உங்களை தேடி வரவும் வைக்கவும் ஆரம்பிக்கும். என்னுடைய கனவுகள் வெறும் கற்பனைத்தானோ என்று நீங்கள் சோர்வடைந்த தருணங்கள் மாறி நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்ற கம்பீரமான நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைந்திருப்பீங்க. அதனால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்விகளாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த சில விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கும். மறக்கவே முடியாத சில நன்மைகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து உங்களுக்கு கஷ்டங்களுக்கு மேலே நிச்சயமாக கஷ்டங்களையும் ஒரு பக்கம் கொடுத்து அடுத்தது நன்மைகளாகவும் மாறவும் ஆரம்பித்திருக்கும். நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள, அது மட்டுமல்லாமல் என்ன நடக்கிறது என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியும்.